வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குரு அருளோடு சூழ்ந்து நாம் உழுவதற்கு வழி நடத்துவதுமாக என்று சங்கற்பித்துக் கொண்டோம். இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ராதா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் ஆற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் ஆற்றல் ஒன்றை கொண்டே, அணுமுதலாய் அண்ட கோடியனைத்தும் ஆக்கி, பழுத்தும் ஓர் அறிவு முதலைந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினம் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீதான் என்றோ, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தாள் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவி வாழ்க, குருவி வாழ்க, குருவி வாழ்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்தி அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழ்வும் பாடலுக்கு விளக்கமளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனை. இனி பிறவி இல்லை என்ற தலைப்பிலே இன்றைக்கும் மேலும் ஒரு கவி. மதம் என்ற தலைப்பு. அறிவோடு சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் அனைத்தும் சேர்த்து நெறியோடு இயற்கையின் இயல்பறிந்து நேரிடும் சந்தர்ப்பங்கள் காலம்போக்க சிறிது பெரிதாய் தோன்றும் வாழ்க்கை சிக்கல் சிந்தனையால் தீர்க்கும் பல உட்கருத்து செறிவுள்ள திட்டங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்த ஒரு தொகுப்பன்றோ மத ஒழுக்கம். சமயம், மதம் இரண்டு சொற்கள். ஆனால் ஆங்கிலத்தில் ரிலிஜன் என்ற ஒரே சொல் தான். சமயம் என்பதற்கு அங்கே சொல் இல்லை. ஆனால் இந்த இரண்டுக்கும் ஒரே நோக்கம். ரிலிஜன் என்றால் அனைத்து எல்லைகளில் இருந்தும் விடுதலை பெறுவது, அதாவது ஆத்ம விடுதலை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஸோ ரீஜனல் ஆஃபீஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை நிர்மாணிப்பது. அப்போ எல்லைகள் என்ற கருத்து ரீஜன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். ஸோ ரிலிஜியன் என்றால் ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். ஸோ அனைத்து எல்லைகளையும் கடந்த நிலையே ரிலிஜியன். அப்போ அனைத்து எல்லைகளையும் கடந்து போனால் என்ன ஆகும்? இந்த மனிதன் என்ற தனித்துவமே இழந்து இயற்கையோடு, பிரபஞ்சத்தோடு, இறைநிலையோடு ஒன்றி போகிறோம். அப்ப அதுவே நானாக, நானே அதுவாக இருக்கின்ற ஒரு நிலை. இது பைபிளிலே ஒரு வசனம் உண்டு. உம்முடையவைகள் யாவும் எம்முடையவைகள், எம்முடையவைகள் யாவும் உம்முடையவைகள், அவைகளிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று கீதையின் கோட்பாடே இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அதே கருத்து தான் இங்கே. உம்முடையவைகள் யாவும் எம்முடையவைகள், எம்முடையவை யாவும் உம்முடையவைகள், அவைகளிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். எனவே அந்த இடத்துக்கு போகின்ற போது ஒன்றாகி போகிறோம், அத்வைதம். அதனால் ரிலிஜியன் என்றாலும் எல்லை கடந்து ஆத்மா, ஜீவாத்மா என்ற எல்லை கடந்து பரமாத்மா என்ற இறைநிலையோடு ஒன்றி போவது. இதை தமிழ் மொழியில சொல்கின்ற போது மதம், சமயம் என்று இரண்டு சொற்களை பயன்படுத்துகிறோம். இங்கே மதம் என்பது யதார்த்தத்தை காட்டுகிறது. ஆங்கிலத்திலே அதனுடைய நோக்கத்தை காட்டுகிறது. மதம் என்ற சொல் யதார்த்தத்தை காட்டுகிறது. இப்ப யதார்த்தம் என்ன என்றால், என் மதமே உயர்வு என்று பேசுகின்றீர். ஒவ்வொரு மதத்திலையும் உள்ள தீவிரவாதம் என்று ஒன்று சொல்றோம் பாருங்க. அவர்கள் அடுத்த மதத்தை சமமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப என் மதமே உலகத்தில் உயர்வு என்று பேசுகின்றீர். எம் மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை, பஞ்சமகா பாதகங்கள் என்று உலகத்திற்கு ஒரு பொதுவான கேள்வி வைக்கிறார் மகர்ஷி அவர்கள். அப்ப நோக்கம் எல்லை கடந்து போவது என்றாலும்
யதார்த்தம் எல்லைகளை வகுத்து அதற்குள் கட்டுப்பாடுகளை விதிப்பதுதான். பிறகு சமயம் என்ற சொல் எதை சொல்லி குறிப்பிடுகிறது என்றால் சம இயம், சமயம். சமம் என்று எடுத்து விளக்குவது சமயம். அப்ப எதுக்கோடு சமம் என்றால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சமப்படுகிறது. எப்படி? அது ஒன்றும் அற்ற நிலையில இருக்கிறது. இது வந்த வழியிலே கலங்கப்பட்டு நிற்கிறது. ஸோ இந்த கலங்கத்தை நீக்கிவிட்டால் இதுவே அதுவாக மாறுகிறது. God plus 3 impurities equal to man. Man minus 3 impurities equal to God. கடவுளே தான் வந்த பரிணாமத்திலே கலங்கங்களை சேர்த்து கொண்டது. அதுவே இதை பற்றி நீக்கிவிட்டால் மீண்டும் இறைவனாக மாறி போகிறது. எனவே சம இயம் சமயம் என்று சொல்லுங்கள். எனவே எல்லா மதங்களின் நோக்கம் மனிதனை தெய்வமாக உயர்த்துவது என்று இருந்தாலும் மதங்கள் சாதித்தது என்ன என்றால் தெய்வத்தை மனிதனாக்கியது. நோக்கம் உயர்வு, மனிதனை தெய்வமாக்குவது. யதார்த்தம் என்ன என்றால் தெய்வத்தையே மனிதனாக்கி விட்டதுதான். தெய்வத்தையே மனிதனாக்கி விட்டார்கள். அதுவும் எத்தனை வடிவங்கள், எத்தனை வடிவங்கள். ஸோ இதற்கான காரண காரியத்தை சொல்லி, நோக்கத்தை சொல்லி அதை அடையக்கூடிய வகையிலே மதவாதிகள் கொஞ்சமாவது முயற்சி எடுத்திருந்தால் என்றைக்கோ உலகம் அந்த சமயம் என்ற சமத்துவத்தை அடைந்திருக்கும். இங்கே கூட கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டின்னு சொல்வார்கள். கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டி. அப்போ சமயம் என்ற சொல்லுதான் இங்கே கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிறது. அதுலேயும் ஒரு உட்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்து என்பது எப்படி இந்துல பரமஹம்ஸ் என்று சமஸ்கிருதத்திலையும், இஸ்லாத்துல முகமது சல் என்று சொல்றாங்க இல்லையா? இவை எல்லாமே அதே போல புத்த மதத்துல புத்தம் சொல்லக்கூடியது. இவை எல்லாமே குறிப்பிடுகின்றது பக்குவ நிலை, அதாவது இறை உணர்வு பெற்றவர்கள், என்லைட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். அதைத்தான் கிறிஸ்டியானிட்டி என்பதும் பரமஹம்ஸ் என்பதும் முகமது சல் என்பதும் புத்தம் என்பதும் எல்லாமே இறை உணர்வு பெற்றவர்கள். அப்ப இறையுணர்வு பெற்றவர்கள் தான் சமத்துவமாக இருப்பார்களே தவிர அது பெறாதவர்கள் பேதம் பார்த்தே தீர்வார்கள் என்பது என்னுடைய உட்பொருளாக இருக்கிறது. அப்ப எல்லோரும் இறைவனை பெறுவதில் என்ன சிரமம், சிக்கல் சொல்லுங்க? இதுதான் ஒரு சுகமான பாதை என்று சொல்லிவிட்டால் யார் அதை வெறுக்கப் போகிறார்கள்? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான் என்றார் திருமூலர். அப்போ எந்த ஜீவனாவது மனிதனாவது துன்பத்தை சந்திக்க தயாரா? எல்லோருமே சுகமான வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கிறோம், அதை நோக்கித்தான் பயணிக்கிறோம். ஆனா என்ன குழப்பம்? பதவியும் பணமும் இருந்து விட்டால் சுகமான வாழ்க்கை வந்துவிடும் நினைக்கிறாங்க. இதுதான் அறியாமை. அப்போ நிம்மதி என்பது எங்கே கிடைக்கும்? அதாவது அந்த வார்த்தையே பாருங்க, தமிழ் வார்த்தை மிக அற்புதம். நிம்மதி, நீ முன்னாடி எழுத்து, தீ கடைசி எழுத்து, இடையில இம் மா, இந்த ரெண்டு எடுத்துருங்க, நிதி ஆயிரும். அப்போ மனித வாழ்க்கையே இறைவன் உட்பட இந்த நிதிக்கு மத்தியில சிக்கியிருக்கிறாங்க. மதங்கள், வழிபாட்டு முறைகள், காசு இல்லாம நடக்குமா? உண்டியல், காணிக்கை, கோடிக்கணக்கான வசூல் எல்லாமே பணம் சார்ந்ததுதான். அப்போ இந்த நிதிக்கு மத்தியில இம் இறைநிலை, மா இருப்பும் இயக்கமும் கலந்த உயிர்மை மனிதன். அப்போ இந்த நிதிக்கு மத்தியில மனிதனும் சிக்கிட்டு இருக்காங்க, இறைவனும் சிக்கி இருக்கிறான். சரி, இப்ப நிம்மதி எப்போ கிடைக்கும்? இந்த நிதியுடைய ஆர்வத்தை பற்றி நீக்கிவிட்டால் நிம்மதி கிடைக்கும். ஆனால் நிதிக்கு தருகின்ற மதிப்பை நிம்மதிக்கு தர மனம் மறுப்பதால்
நிதியிலே நிறைபெறவில்லை, நிம்மதி வந்து சேரவில்லை. இதுதானே யதார்த்தம். அதனால இப்போ பொருளோடு எல்லாவற்றையும் இணைத்து விட்டார்கள். அதுலேயும் இந்த மதத்தை பற்றி ஆய்வு செய்த ஒருத்தரே ஒரு சிறப்பான குறிப்பை சொல்றார். உலகில் உள்ள எல்லா மதங்களும் ஆய்வு செய்தேன், ஆனா இந்து மதத்திலே மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன சிறப்பு என்றால், இறைவனை பணத்தோடு இணைத்து விட்டார்கள். இறைவனை பணத்தோடு இணைத்து விட்டார்கள். நமக்கு வேணும்னா நேரம் அங்கதான் போய் கேட்கிறோம். எனக்கு வீடு கட்டணும், கார் வாங்கணும், கல்யாணம் ஆகணும், கடன் தீரணும். அப்ப இறைவன் கொடுப்பான், உண்டியில காசு போட்டா இறைவன் நமக்கு அள்ளி கொடுப்பான்னு சொல்லி தானே மையப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி உலகில் உள்ள மதங்களிலேயே இந்து மதத்துல இப்படி ஒரு இது சிறப்புன்னு சொல்லுவதா அல்லது பைத்தியகாரத்தனம் சொல்லுவதா, இப்படி இணைத்து வைத்து வச்சிருக்கிறார்கள். எனவே மதம் என்பது ஒரு குறுகிய எல்லையாகத்தான் யதார்த்தத்தில் இருக்கிறது. இதிலிருந்து மதத்துடைய உட்பொருள் உண்மை பொருளுக்கு ஏற்றாற் போல உலகம் மாற வேண்டும் என்றால் என்ன செய்வது? மதத்தின் கோட்பாடு என்ன, மத ஒழுக்கம் என்ன என்பதை மகர்ஷி இந்த கவியில சொல்றாங்க. அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம். அறிவு இல்லாத இடம் கிடையாது. ஆனா அந்த அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் அனைத்தும் சேர்த்து நெறியோடு இயற்கையின் இயல்பறிந்து நேரிடும் சந்தர்ப்பங்கள் காலம் போக்க சிறிது பெரிதாய் தோன்றும் வாழ்க்கை சிக்கல் இவையெல்லாம் சிந்தனையால் தீர்க்கும் உட்கருத்து. இப்ப எல்லாமே இருக்கு. சுகாதாரம் மிக அவசியம். பொருள் இன்றி வாழ்க்கை இல்லை. பொருளாதாரம் அவசியம். நிர்வாகம் அது இல்லாமல் சமன்படுத்த முடியாது. அரசியல், இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றக்கூடிய விஞ்ஞானம். ஏதாவது நமக்கு அவசியம் இல்லை என்று ஒதுக்க முடியுதா பாருங்க. அப்ப மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு இந்த அத்தனை துறைகளுமே அவசியம்தான். எனவே அனைத்தையும் இணைத்து ஒன்று சேர்த்து நெறியோடு இயற்கையின் இயல்பறிந்து, நெறியோடு இயற்கையின் இயல்பறிந்து, நெறி என்பதே இயற்கையின் இயல்பை மையமாக கொண்டதுதான். இப்ப நீதி நெறி முறை உணர் மாந்தராகி என்பார் மகர்ஷி அவர்கள். நேர்மையான நீதிமுறை என்று 14 அம்ச திட்டத்திலே ஒரு கோட்பாடு. அப்ப நேர்மையான நீதி என்பது என்ன? ஏன் நேர்மை என்ற ஒரு சொல் அங்கு இணைந்தது என்றால், நேர்மை என்பது இறை நீதி. அதாவது உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது, உருவத்தில் உண்மை தெரியாது என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது என்று கவிஞர் வாலியுடைய பாடல்ல 4 வரி வரும். உருவத்தில் உண்மை தெரியாது என்று உலகத்தில் நேர்மை அழியாது. அப்ப உண்மை பொருள் இறைநிலை. அந்த இறைநிலையினுடைய இயக்க ஒழுங்கு நேர்மை, தெய்வ நீதி என்ற அர்த்தம், இயற்கை சட்டம் என்ற அர்த்தம். அப்ப நேர்மை என்றாலே இறை நீதியோடு இணைந்த வாழ்க்கை முறைதான் நேர்மையானது. அப்ப இதை கொண்டு போய் நீதியில ஏன் இணைத்தார்? நேர்மையான நீதிமுறை என்றால் நீதி எங்க இருக்கு? சட்டங்கள் படி ஒரு நீதி என்று வைத்திருக்கிறோம், ஆனா அதிலேயே அநீதி கலந்திருக்கிறதே, அதிலேயே அநீதி கலந்திருக்கிறதே. இப்போ சட்டப்பூர்வமான முதலீடு என்று சொல்வது ஷேர் மார்க்கெட். ஆனா நடக்கிறது என்ன? கேம்பிளிங். அப்போ பொய், களவு, சூது என்ற பஞ்சமாக பாதகங்களில் ஒன்று சூது. அதை நடத்துவது சரி என்று சட்டம் சொல்கிறது இல்லையா? பிறகு எப்படி இதை நேர்மைன்னு சொல்ல முடியும்? ஒருவன் பொருளை அடுத்தவன் கவர்வதற்கான ஒரு கவர்ச்சி திட்டம் தானே சூது, ஷேர் மார்க்கெட்.
அப்ப இது எப்படி இயற்கையின் கணக்குப்படி எப்படி இது நீதியை எடுத்துக்கொள்ள முடியும்? அப்ப சமுதாய சட்டத்தின்படி நீதி என்றாலும் இயற்கையின் சட்டத்தின்படி இது நீதி அல்ல, பஞ்சமகா பாதகம். அதனால் நேர்மையான நீதிமுறை. அப்ப நீதி என்ற சட்ட நூல் எழுதுகின்ற போது அது எப்படி ஏற்றப்பட வேண்டும் என்றால், இயற்கையை தெய்வத்தை அறிந்தவர்கள் தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற வழிமுறைகளை சட்ட திட்டங்களாக மாற்றுகின்ற போது இதை சார்ந்துதான் நீதி இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. ஒரு கூட்டம் சேர்ந்தால் அந்த சட்டத்தை மாற்றி எழுதிவிடுகிறார்கள். யார் சட்டம் ஏற்றுகிறார்கள்? திருடர்களே சட்டத்தை ஏற்றுகிறார்கள். பிறகு எப்படி அதுல நீதி இருக்க முடியும்? ஸோ நீதி கிடைத்தால் நீதி நீட்டினால் நீதி கிடைக்கும் என்றால், இங்கே கூட சொல்லுவாங்களே, when you can buy a judgment, why to hire a lawyer? நீதிபதிக்கே காசு கொடுத்து ஜட்மெண்ட் வாங்க முடியும்னு சொன்னா எதுக்கு தேவையில்லாம லாயர் ஃபீஸ் கொடுக்கணும்? அதனால் இது நெறியோடு இல்லை. எல்லாமே சுயநலத்தை, ஆணவத்தை, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள். அதாவது இந்தியாவில் இவ்வளவு ஊழல் பண்றாங்க, ஆனா ஏதோ சிறைக்கு போக போகிறார், கை செய்யப்படுகிறார்னு தினம் யூடியூப்ல வருது. அட, கைது ஆனதுக்கு அப்புறம் போடுப்பா, எதுக்கு சும்மா எங்க பிபி ஏத்திட்டு இருக்கிற? இது நடக்க போறதில்ல, சும்மா ஆக போறீங்க, எங்க பிபி ஏத்திட்டு இருக்கீங்க? அது ஆக முடியாது, ஆக மாட்டாங்க. அப்படியே ஆனால் வெளிவந்துருவாங்க. ஏனென்றால் மிகப்பெரிய ஓட்டை, இந்த சொத்து லஞ்சம் ஊழல் எல்லாம் சிக்காம இருக்கிறதுக்கு பெரிய ஓட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தில் இருக்கின்ற சொத்துரிமை சட்டம், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, பார்ட்னர்ஷிப்பு, இப்படிலாம் இருக்கு பாருங்க. இதுல இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இது ஒரு கொடூரமான திட்டம். இதுலேயே மிக கொடூரம் பிரைவேட் கம்பெனிஸ் ஆக்ட். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அப்படின்னா ஹிந்து அன்டெடட் ஃபேமிலி ஆக்ட், பிறகு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆக்ட். இதெல்லாம் தூக்கிட்ட வச்சுக்கோங்க, யாரும் சொத்து சேர்க்க முடியாது. ஸோ காரும் இல்லை ஒருத்தருக்கு, பாவம், எலெக்ஷன் அப்போ சொத்து லிஸ்ட்ல எழுதினார், எனக்கு காரே இல்லை, வீடும் இல்லை. உண்மைதான், அவர் காரும் கிடையாது, வீடும் கிடையாது. இவ்வளவு பெரிய பங்களா யாருக்கு சொந்தம்? அது கம்பெனிக்கு சொந்தம். கம்பெனிக்கு யார் டைரக்டர்? என் பொண்டாட்டியும் பையனும். கம்பெனி இஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி, யூ கேனாட் சீஸ் இட். ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இதை பொல போட்டதுக்கு யூடியூபர்ஸும் பொல போட்டலாமே தவிர தண்டிக்கவே பட முடியாது சட்டத்து ரீதியாக. அப்ப இது புரிஞ்சு போச்சு வச்சுங்க, சட்டத்தை மாத்துவாங்களா? மாற்ற மாட்டாங்க. அப்ப நேர்மை எங்கே தேடுவது? நாளல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? கண்ணதாசன் பாட்டு. அது மாதிரி நீதி நெறியெல்லாம் தேட முடியாது. அதனால் நெறியோடு இயற்கையின் இயல்பறிந்து, நெறி என்றால் இது சமுதாய சட்ட திட்டம் அல்ல, நீதி அல்ல, இறைவனின் நீதி. நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, ஆனா இறைவன் நீதி இருக்கான் பாருங்க, அவன் சரியா ஆப்ப வைப்பான் பாருங்க. அப்போ புலம்பல் மட்டுமே மிச்சமாகும். இத்தனை கோடி சொத்து இருந்தாலும், அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கும், எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டில, அது இருக்கான்னு பாருங்க. அதுதான் ஆண்டவன் தந்த தண்டனை. பணத்தை சின்ன பண்ண போறோம், அது துபாயில் இருக்குது, லண்டன்ல இருக்குது, உலகம் எல்லாம் இருக்குது. உனக்கு நிம்மதி இருக்குதா? இல்ல. அனுபவி ராஜா, அனுபவி. அது போல நெறியோடு இயற்கையின் இயல்பறிந்து நேரிடும் சந்தர்ப்பங்கள் காலம் போக்க. காலங்கள் மாறிக்கொண்டே போகுது. ஒரு காலத்துல மனு நீதி என்று சொன்னாங்க, இன்றைக்கு யாராவது அப்படி செய்ய முடியுதா? ஒரு காலத்து உண்மைக்கே உயிரை கொடுத்தார் சாக்ரட்டிஸ். இன்றைக்கு திருட்டு பையனுக்கு பாத பூஜை பண்றதுக்கு போய் நிக்கிறாங்க. எங்கே நீதி தேடுவது? யார்கிட்ட தேடுவது?
எனவே நேரிடும் சந்தர்ப்பங்கள் காலம் போக்க எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தெய்வநீதி என்றைக்கும் மாறாது. அதை பற்றி கொள்வதற்கு வழிகாட்டுவதுதான் மதங்கள். சிறிது பெரிதாய் தோன்றும் வாழ்க்கை சிக்கல். விலைக்கு தகுந்த வீக்கம் சொல்றாங்கல்ல. பிச்சைக்காரனுக்கு அன்னாடு சாப்பாட்டுக்கு பிரச்சனைன்னு சொன்னா தேர்தலை ஜெயிக்கலையேன்ற பிரச்சனை அவங்களுக்கு. யாருக்கு பிரச்சனை இல்லை. சிறிது பெரிதாய் தோன்றும் வாழ்க்கை சிக்கல். சிந்தனையால் தீர்க்கும் பல உட்கருத்து. அப்ப இதெல்லாம் எப்படி தீரும்? சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கும். இதுதான் திருத்தத்திற்கான வழிவகை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா சொன்ன வரிகள். சோ எப்பவும் தவறு என்பது அது பிறப்பிலேயே அறியாமையில் பிறந்தது தானே ஜீவன்கள் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சா பிறக்கிறோம், தெரிஞ்சு வாழணும். வாழும் காலத்திலே தெரிந்து கொள்வர்கள் மிக குறைவு. எப்படி துன்பம் நீங்க முடியும்? எனவே சிந்தனையால் தீர்க்கும் பல உட்கருத்து. பிறந்த பிறகு ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்க்கையில என்ன சுகம் எவ்வளவு துக்கம் கணக்கு பார்க்கணும். இங்கே நொந்து நூலாகவா பிறந்தோம்? இறைவன் படைப்பில எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் அந்த மனித இனம் மற்ற ஜீவன்களை விட அதிகமான துன்பத்தை சந்திக்கிறது என்று சொன்னால், இதுக்காகவா இறைவன் எவ்வளவு பரிணாமத்தில மாற்றம் செய்து 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 கடைசியில ஒரு உன்னத பிறப்பாக மனிதனை கொண்டு வந்தான்? இல்லை, இதுக்காகத்தான் நாம் பிறந்தோமா? யோசிச்சு பார்க்கணுமே இல்லை? அப்ப எதையெல்லாம் நீக்கி கொள்ள முடியும்? எப்படி நீக்கி கொள்ள முடியும்? இன்றைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை அடுத்த வருஷம், இல்லை அடுத்த பிறப்பு. அப்படி நாம இன்றைக்கு கஷ்டப்பட்டாலும் முன்வினை தீர்க்க முடியாது என்பது உண்மை என்றாலும், புதிதாக பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த பிறப்பில சுமை குறைவுதானே இல்லையா? அப்போ வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. அப்ப என்ன செய்யணும்? சுத்தம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், குப்பை போடாம இருக்கணும் இல்ல? அதுதானே முக்கியம். ஒரு பக்கம் கூட்டி கொண்டு இன்னொரு பக்கம் குப்பையும் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி சுத்தமாகும்? அப்ப சுத்தப்பட வேண்டும் என்றால் முதல் கோட்பாடு குப்பை போடாம இருக்கணும். அப்புறம் இருக்கிற குப்பைய சுத்தம் பண்ணணும். அப்பதானே முழுவதும் தூய்மையாகும். அப்போ இந்த பிறப்பிலே மேற்கொண்டு நாம் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். மயக்கத்தில் பிறந்த வாழ்க்கை தவிர்க்க முடியாது. ஆனா மயக்கத்திலேயே வாழ்ந்து செத்து போவது கொடுமை அல்லவா? பொருள் ரீதியா சொல்றாங்க, பிச்சைக்காரனா பிறந்தாலும் சாகும்போது உலகக்காது பணக்காரன் சாகணும், இல்லைன்னா வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்களே. அதே போல வினை பதிவுகளில் ஏழையா இருக்கிறோம். இறப்பதற்குள் கொஞ்சமாவது வினை பதிவுகளை பணக்காரனாகணும் இல்ல, புண்ணியமாக்கணும் இல்ல. எனவே ஒவ்வொரு பிறப்பிலையும் எடுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்க பண்புடை மக்கட்பெறி. பாவத்தை செய்வதற்கே வெட்கப்படுகின்ற பண்பாகவே ஒவ்வொரு தலைமுறை அமைந்து விட்டால் 7 தலைமுறைகளில் எல்லா தீவினைகளும் அற்றுப்போகும். அதன் பிறகு வாழ்க்கையே சொர்க்கலோகமாகும். அப்படி ஒரு வாழ்க்கை தூய்க்கக்கூடிய பிறப்பாகத்தான் பரிணாமம் நிறைவு பெற்றது. விலங்கினத்தில பாவம் இருந்தது, அதெல்லாம் நீக்கி ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே மனிதனாக வந்தது. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, விலங்குகளுக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது. விலங்குகளுக்கு இத்தனை பிரச்சனையா? உணவு ஒரு பிரச்சனை, வேற என்ன பிரச்சனைங்க? பாதுகாப்பு ஒரு பிரச்சனை, இதுக்கு மேல என்ன பிரச்சனைங்க? ஆனா மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைங்க? ஏதாவது எழுதி ஒரு புத்தகத்தை முடிவு செய்ய முடியுமா? அப்ப எல்லாத்துக்கும் தொகுத்து பாத்தீங்கன்னா, மனித ஜாத்தியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. இந்த மனசுதான் வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வைக்க துடிச்ச மாதிரி வரம் தந்த
சிவன் தலையில கை வச்சான்னு கதை கேட்கிறோம் இல்லையா? அது கதை தான். உண்மை என்ன என்றால், உடலும் உயிரும் இல்லை என்றால் மனம் இல்லை, இல்லப்பா? உடலும் உயிரும் இல்லை என்றால் மனம் இல்லை. அப்ப உடலை உயிரை மையம் கொண்டு பிறந்த மனம் இந்த உடலை வாட்டி வதைக்கிறது, உயிரை அழித்து அழிக்கிறது. எங்க நிம்மதி? இதுதான் சிவன் தலையில கை வச்ச கதை. அது மாதிரி மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. அப்ப மனதை சரிப்படுத்தாம அதுக்குத்தான் சிந்தனை வேண்டும். சீர் என்றால் இயக்க ஒழுங்கு, தெய்வ நீதி, சீர்படுத்துவது. இப்படி சிந்தனையால் தீர்க்கும் பல உட்கருத்து செறிவுள்ள திட்டங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்த ஒரு தொகுப்பன்றோ மத ஒழுக்கம். சோ மதத்தின் அடிப்படை கோட்பாடு என்ன என்றால் ஈமான், தீன். ஈமான் இறை நம்பிக்கை, தீன் அறநெறி. அப்ப எல்லா மதங்களின் மைய கருத்து என்ன என்றால், மனிதனாக பிறந்தவர்கள் இறைவனை அனுபவத்தில் உணர வேண்டும். வெறும் கருத்துக்கள் அல்ல, அனுபவத்தில் உணர வேண்டும். அந்த உணர்வு பெறுகின்ற போதுதான் இந்த மனம் வேறொன்றையும் விரும்பாதுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா காமதேனு? காமதேனுன்னா கேட்டதெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. கேட்டதெல்லாம் கொடுக்குறதில்ல, கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் காமதேனு. அதுதான் மனசு. இப்ப இவ்வளவு இருந்தும் நிறைய பெறாத மனசு அங்க போயிட்டு வச்சுக்கீங்களேன். இப்ப என்ன வேணும் கேளுங்க. பிச்செடுக்க திருவோடு உண்டு, படுத்துருங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு. வேற என்ன பாக்கியம் வேணும்னு கேட்டார பட்டினத்தார். அதுதாங்க. சோ இறைவனோடு இணைந்து விட்டால், இறைவனோடு பெற்று விட்டால் அப்புறம் என்ன வேணும் கேளுங்க. ஒண்ணுமே வேண்டாம். அதாவது நினைத்ததெல்லாம் அடையக்கூடிய நிலை இறை உணர்வு. ஏன்னா பிரபஞ்சமே தன் வசம். இப்போ இந்த சீக்கிரட்னு புக் வந்ததுக்கு அப்புறம் கேளுங்கள் பிரபஞ்சம் தயாராக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்கிறாங்களே. கேட்டா கிடைக்கும். எப்படி கேட்டா கிடைக்கும்? யார் கேட்டா கிடைக்கும்? மகானுக்கு கேட்டா கிடைக்கும். ஆனா கேட்க மாட்டாங்களே. ஏன்னா ஒரு மனம் பக்குவம் அடைகின்ற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கும். பக்குவம் அடைந்து விட்டால் எதுவுமே தேவையில்லை என்று சொல்லிடும். அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகுமே தவிர தனக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா தனக்கு எந்த தேவையும் இல்லையே. அதனால எல்லா மகானையும் சுத்தி இந்த பணக்காரங்களும் பதவி சொல்லவங்களும் சுத்திட்டு இருப்பாங்க. எந்த மடத்திலையும் செல்வந்து இல்லாத மடமே இருக்காது. இவங்க நோக்கம் ஞானம் அல்ல, இன்னும் கொஞ்சம் பணம் சேரணும், பதவி கிடைக்கணும்ன்றது தானே. இதுக்கு விதிவிலக்கே இருக்காது. அதனால இறை உணர்வு பெற்றுவிட்டால் அறநெறி தானாகவே இயல்பாகிவிடும். ஏன்னா ஆசை இருக்காது, ஆணவம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. எப்படி பற்றாக்குறை வர முடியும்? உணவே கூட உண்டி சுருங்குதல் ஞானிக்கு அழகு இல்லையா? அப்ப உண்டி சுருங்கி போச்சுன்னா உணவு பற்றாக்குறை எப்படி வரும்? இன்னும் எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் உணவு பற்றாக்குறையே வராது. சிந்தனை சிக்கனத்தோடு பொருட்களை பயன்படுத்தினால் எந்த பொருள் யாருக்கு இல்லை, யாரு கிடைக்காது. அதனால் இறை உணர்வு பெற்றுவிட்டால் அறநெறி இயல்பாகிவிடும். இந்த இரண்டும் வந்து விட்டால் எல்லாரும் கொடுக்கத்தான் இருப்பமே தவிர வாங்குவதற்கு ஆள் இருக்காதுங்க. கொடுப்பதற்கு தான் தயாரா இருப்பாங்களே தவிர வாங்குவதற்கு ஆளே இருக்காது. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் மகானுடைய கனவு. மகரிஷி வரைக்கும் ஒவ்வொரு மகனின் கனவு என்ன என்றால், இந்த உலக மக்கள் அனைவரும் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லா மகனுக்கும் இதே நோக்கம்தான். ஆனா கனவு இன்னும் காணல் நீராகவே இருக்கிறது. எப்போ வந்து சேரும்? ஒரே வழி இறை வழிதான்.
அப்போ இறைவனையே வியாபார பொருளாக வைத்திருக்கின்ற வரைக்கும் உலகத்துல எப்படி இறைவழி கிடைக்கும்? இறைவனை வைத்தே காசு பார்க்கறாங்க. உலகம் எங்கும் கடவுள் பெயரால் எத்தனை கோடி கைமாறுகிறது கணக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபிகரே கிடையாதுங்க. அத்தனை ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் உலகம் எங்கும் கைமாறிட்டு இருக்கு கடவுள் பெயரால். இதெல்லாம் தேவையா கடவுளுக்கு? அப்போ இதெல்லாமே சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட களங்கங்கள். யாரும் தப்புன்னு நினைக்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட களங்கங்கள். இதெல்லாம் நீங்க வேணும் என்பதை மகர்ஷியுடைய கனவு. அப்போ சிந்தித்து நம்முடைய செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமையான விளக்கம் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமக்காக நாள்தோறும் ஞானமும் வாழ்வில் இருக்கும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு அருமையான விளக்கம் அளிக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சந்திரசேகர் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வீழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வீழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த ஆளை மனமாம் உயிர் உடல்களில், முறையாய காந்த ஆளை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து யாராச்சும் பாடுறீங்களா? வாழ்த்துவாங்க. பாடு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட
பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.